நவகிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்குது, அது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கறதுன்றத நாம ஒவ்வொரு மாதமும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில ஜூலை மாதத்துக்கு எந்த ராசிக்கு என்ன பலன்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க. மிதன ராசியினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு சனி 10ஆம் இடத்துல இருந்து உங்க தொழிலையும் உங்க வேலையிலும் ஒரு மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு கடந்த ஆண்டு முதல். ஆனா இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் குருவோட பார்வை சனி மீது விழுறதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகமா தாங்க இருக்குது. அதே மாதிரி உங்க ராசி அதிபதி புதன் வக்ரம் பெற்று திரும்ப உங்க ராசிக்குள்ளே நுழைந்து ஆட்சி பெறாரு. இது எப்படி இருக்க போகுதுன்னா, அதாவது என்னன்னா, இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்றத நீங்க ஒரு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் மாதிரி நீங்க போட்டு பாப்பீங்க. நீங்க யோசிப்பீங்க, நீங்க கவனிப்பீங்க. பழைய பாஸ்ட்ல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது அப்படின்றது செல்ஃப் ரியலைசேஷன் உங்களுக்கு ரொம்ப அழகாவே ஏற்படும். இந்த இடத்துல சூரியன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கிற மாதிரிதான் இந்த மாதம் தொடங்குது. அப்ப நீங்க ரொம்ப பலமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ரொம்ப பலமா இருக்கிறீங்க, அப்ப வேலை தொழில ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னா எஸ் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 10க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அவரே தான் உங்களுக்கு 7க்கும் அதிபதியும் கூட. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்குது. பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பார்ட்னர் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க யார்கிட்டனா வேலைக்கு ரெஃபரன்ஸ் கேட்கறீங்க, வேலையை ட்ரை பண்றீங்க, வேலைக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த ஜூலை மாதம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுக்கு நிறையவே சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. முதல்ல என்ன நடந்தது, இப்ப என்ன நடக்குது, இதுக்கப்புறம் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கணும், டெசிஷன் மேக்கிங் பவரை ரொம்ப இன்னும் ஸ்மார்ட்னஸா இன்னும் நிறைய யோசிச்சு இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி இன்னும் நல்லா ஃபில்டர் பண்ணி ரொம்பவே ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தெளிவா எடுப்பீங்க இந்த ஜூலை மாதத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7க்கு அதிபதியான குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அவரே தான் உங்களுக்கு 10க்கும் அதிபதியும் கூட. அதனால உங்களுக்கு தனஸ்தானத்துல நல்ல வருமானம் பெருகுதுன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த மாதம் நிறையவே நல்ல வருமானங்கள், அதுவும் பிசினஸ் பண்றீங்கன்னா நல்ல வருமானங்கள் ஏற்படக்கூடிய மாதமா தான் இருக்குது. இருந்தாலும் வரவுக்கு ஏற்ற செலவுகள் அதிகமாவே ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 12க்கும் 5க்கும் அதிபதியான சுக்கிரன் கேதுவோட இணைவு பெறாரு. முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த இணைவு நடக்குது. அப்போ நீங்க நெய்பர்ஸ் கூட இருக்கும் போதும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு சிப்லிங்ஸ், சகோதரர் சகோதரிகள், இளைய சகோதரர் சகோதரிகள் இருக்கிறதுனாலும் அங்கே உங்களுக்கு ஒரு கருத்து முரண்பாடுகள் ஏற்படும். அதனால இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. நெய்பர்ஸா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, உங்களுடைய இளைய சகோதரர் சகோதரிகளா இருந்தாலும் சரி, ஆர்கியூமெண்ட்ஸ் வரைக்கும் நீங்க போக வேணாம். டிஸ்கஷன் வரும்போதே சின்னதா ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுதுன்னும் போது அது ஆர்கியூமெண்ட் போகாத மாதிரி தவிர்த்துக்கோங்க. இந்த ஒரு மாதத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குன்னும் போது அப்ப நீங்க அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் கருத்து முரண்பாடுகளும் அதிகமா ஏற்படும். இந்த இடத்துல என்னன்னா உங்களுடைய பேச்சு அதிகார தோரணையா வெளிப்படும். அது உங்களுடைய பார்ட்னருக்கு ஒரு கஷ்டத்தையும் ஒரு வருத்தத்தையும் ஒரு வேதனையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதனால மிதுன ராசினர் குரு உங்களுக்கு ரொம்பவே பலமா இருக்கிறனாலும் உங்களுடைய வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. அது மற்றவங்களுக்கு காயம் கொடுக்குற மாதிரி இருந்துடக்கூடாது. மிதுன ராசினர் வேலையை நீங்க புதுசா ட்ரை பண்றீங்கன்னா ரொம்பவே நல்லா செட் ஆகும். பிசினஸ் எதுனா புது முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் அதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபினான்ஷியல் வைஸும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. மேரேஜுக்கு நீங்க அலைன்ஸ் பாக்குறீங்கன்னாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அலைன்ஸ் வரக்கூடிய யோகமாவும் இருக்குது. இதுல நீங்க எந்த இடத்துல கவனமா இருக்கணும்னா ஹெல்த் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனமா இருந்துக்கணும். உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. சோ 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து தசை பிடிப்பு, எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மசில்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு வலியை கொடுக்கும். உங்களுக்கு அதற்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த ஜூலை மாதத்துல இருக்கு. ஸோ நீங்க உங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருங்க. புதுசா ஏதாவது எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றேன், புதுசா நான் ஃபுட் டயட் ஏதாவது ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நீங்க முயற்சிகள் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ
நீங்க புதுசா ஒரு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ண போறீங்கன்னா அதற்கான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான மென்டரை நீங்க மீட் பண்ணி அதற்கான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி மிதுன ராசியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே யோகமா இருக்குதுங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதி புதன் உங்க ராசியிலேயே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா நல்ல துணை, நல்ல சப்போர்ட் கிடைக்குது. இது உங்களுக்கு பினான்சியல் வைஸாவும் சரி, உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் லோன் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்கனாலும் சரி, உங்களுக்கு பினான்சியல் வைஸாவும் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்குது. அப்ராட் ஏதாவது பிளான் பண்றீங்கன்னாலும் சரி, உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அதாவது இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் படிப்பு எதுவா இருந்தாலும் உங்களுடைய ஃபியூச்சரை நோக்கி நீங்க டிசைட் பண்ணுவீங்க. உங்களோட ஃபியூச்சருக்கு இது பெட்டரா இருக்கும்ன்ற கைட்லைன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை நோக்கி ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே நல்லா பில்டப் ஆகும். நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்களா ரொம்பவே உங்களுக்கு சப்போர்ட்டிவாவும் இருக்கும். உங்களுக்கு அது ஆப்டா ஒர்க் அவுட் ஆகும். பெர்ஃபெக்டா உங்களுக்கு மேட்ச் ஆகும். எஸ், இதைதான் நான் யோசிச்சேன், நான் யோசிச்ச மாதிரியே எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு அதுல நீங்க ரொம்பவே திருப்தியா இருப்பீங்க. மிதுன ராசினருக்கு செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க முருகர் வழிபாடு பண்ணீங்கன்னா நல்ல யோகத்தை கொடுக்கும். முக்கியமா நீங்க ஆரோக்கிய விஷயத்துல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. வீட்டுல அதிகமா மங்கள நாதஸ்வரம் கேளுங்க. உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும்.